நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, மரக்காணம் தான் கிளம்பிட்டோம். பெரிய மாமியார் வர சொல்லியிருந்தாங்க. அதனால கிளம்பிட்டோம். போகிற வழியில பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் மரவள்ளி செடி போட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாமியார்ட்ட கேட்டதுக்கு 2 பக்கம் மரவள்ளி போடுறாங்க தருவாங்களான்னு கேட்டதுக்கு, நம்ம கழனியிலே போடுறோம் வாம்மா சுற்றி பார்த்துட்டு காய் பறிச்சுன்னு வரலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, நிறைய செடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு செடி பிடுங்கி பார்த்தா, நான் பிடுங்கின செடின்னு பார்த்தா ஒரே ஒரு கிழங்கு தான் வந்தது. ஆனா ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா, எப்படியும் 1 1/2 கிலோ காய் கிடைக்கும். நான் பிடுங்கின செடிக்கு ஒரு காய் தான் வந்துச்சு. சரி நம்ம கூட வந்தவங்களாம் ஆள காணோமே எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, எல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையா காய் பறிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாமியார் பிடுங்குன செடி 2 செடி பிடுங்குனாங்க. அந்த 2 செடியில பார்த்தீங்கன்னா 3 கிலோ காய் கிடச்சிது. சரி உரிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு உரிச்சு சாப்பிட்டு பார்த்தா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவிச்சு சாப்பிட்றத விட நம்ம பச்சையாக சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கொல்லையில ரொம்பவும் என்ஜாய் பண்ணியிருந்தேன். மரவள்ளி தோட்டத்தில் சூப்பராக இருந்துச்சு. சரி போகிற வழியில சப்போட்டா செடி இருந்துச்சு. சப்போட்டா செடி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, சாப்பிட்ற காய் எதுவும் இல்லை. எல்லாம் காயாகவே இருந்துச்சு. சரி அடுத்த டைம் வந்தால் பார்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா பலா மரம் இருந்துச்சு. பலா மரத்தில் ஒரு காயும் இல்லை. எல்லாம் மரத்தை வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு மாங்காய் மரமும் இருந்துச்சு. அந்த மாங்காய் மரத்தை போய் காய் இருக்கும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரே ஒரு காய் கூட இல்லை. சீசன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.